சரி, அதை நீ நடத்து, நீட்டு தேர்தல். அதை ஏன் பயோமெட்ரிக் இந்த ப்ரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க தனியார் நிறுவனத்துக்கு நீ வந்து ஒப்பந்தம் கொடுத்த? உன்னால ஒரு தேர்வே நடத்த முடியல. அந்த நிறுவனம் யாரு? அமெரிக்க நிறுவனம். இந்தியாவில் தரமான மருத்துவ தயாரிக்க அமெரிக்க நிறுவனம் மாரியாத்தாவில் வேண்டிச்சா? ஏன் பைத்தியமா? நீங்க எல்லாம் பைத்தியமா? எங்களை பைத்தியமாக்குறீங்களா இல்ல நீங்க பைத்தியமா? என்ன கொடுமை பாருங்க. என் பிள்ளைய தேர்வு எழுத போகும்போது நீ என்ன பாடுபடுத்துற? தோட கலட்டுற, தொங்கட்டான கடத்துற, துப்பட்டாவை எடுக்கிற, உள்ளாடை கலட்டி விடுற, தலைமுடியை விரிச்சு விடுற. வேற எந்த மாநிலத்தில் இது நடக்க மாட்டேங்குது. எப்படி இந்த தோடுக்குள்ள நம்ம விட்டு கொண்டு வருவோம்னு நீ சொல்ற, நான் நம்புறேன். ஆனா அந்த வாக்கு எந்திரத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றியா, அதையும் நம்புகிறியே. ஏன் உன்னை என்னையா செய்தோங்கள கொடுமை தான் பாருங்க. உள்ளாடை கலட்டிட்டு என் பிள்ளைய போய் தேர்வு எழுத சொன்னா என்ன மனநிலையில போய் என் பிள்ளை எழுதும்? இந்த கொடுமை எங்கேயாவது இருக்கா பாருங்க. 1200க்கு 1199 வாங்கினேன் நான். நீட்டில் தேர்ச்சி வரல அப்படின்னா நான் தகுதி இல்லை. ஆனால் 800 750 பார்டரில் பாஸ் பண்ணிட்டு வரேன் பாருங்க +2 ல். நான் நீட்டில் தேர்ச்சி பெற்றேன், தகுதியான மாணவன். உங்களை என்னடா செய்யறாங்க? கொடுமை தானே இது. சரி, இப்போ ஒன்றும் இல்லைப்பா, ஐயா மோடிக்கு மோட முடியலங்க. பழைய மருத்துவத்தை படுத்து வைக்கும் பார்ப்பீங்களா? இல்லை நீட்டில் தேர்ச்சி பெற்று வர்ற மருத்துவர் வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன்பீங்களா? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு இதெல்லாம் வந்து ஒன்று அவங்க பைத்தியமாக இருக்கணும், இல்லை நாம பைத்தியமாக இருக்கணும். இது என்ன? எந்த கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் இருந்திருக்கு? சும்மா எதையாவது ஒன்று போடுறோம். நீட்டு நீட்டு நீட்டு. அவர் பேச மாட்டார். அவர் ஏன் பேச போறாரு? அவர் மன்கி பாத்தில் தனியாக கதவை மூடிட்டு கண்ணாடி பேச்சுக்கிட்டு இருந்து அவர் வாட் பேசிட்டு போவார். அவர் என்னைக்கு பாராளுமன்றத்தை பதில் சொல்லிக்கிட்டு சொல்லுங்க. மவு அமைச்சர் அந்த அம்மா கேட்குற கேள்விக்கெல்லாம் அவருக்கு இதாக திரும்பியாவது பார்த்துருக்காரு பாருங்க. அவங்க பேச மாட்டாங்க. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. மணிப்பூரில் நடந்த கலவரத்தில் வந்து பிரதமர் வந்து 9 மாதம் கல்வி தான் பேசினார். ஆனால் இஸ்ரேல் போர் இப்போ நடந்துட்டு உடனே வந்து அதுக்கு ஆதரவு செலுத்துகிறார். உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறது? கடைசிக்கு இஸ்ரேலில் இருக்கிற யூதர்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கம். யூதர்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இஸ்ரேல் வந்து அமெரிக்காவினுடைய, எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது, அமெரிக்காவினுடைய வன்முகம் இஸ்ரேல், மென்முகம் நார்வே. அவங்க 2 பேருமே அமெரிக்காவுடைய குழந்தைகள் தான். அதில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவங்க நிற்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அமெரிக்கா ஆதரிக்குது, அதனால இவங்க ஆதரிக்கிறாங்க. அது வந்து அதில் வியப்பு ஒன்றும் இல்லை. எப்போவுமே உங்களுக்கு ஒன்று கவனிங்க, வல்லாதிக்கத்தின் அழகு என்பதை எளிய மக்களுக்கும் பக்கத்தில் நிற்கிறது தான். எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவனுக்கு பக்கத்தில் நிற்கிறது தான் வலியவனுக்கு அழகு. நீங்கள் எவன் பாதிப்புக்கு ஆளாக்குறானோ அவனுக்கு பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா எப்படி? அப்படி தான் எங்களுக்கு ஈழத்தில் எங்களுக்கு என்ன நடந்ததோ அதுதானே இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்குது. மனச்சான்றோட பேசுங்க. உலகத்தில் இருக்கிற பெரியவர்கள் தலைவர்கள் மனச்சான்றோட பேசுங்க. அமெரிக்கா ஆதரிச்சிட்டான்னா சரியாயிருமா? சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? முதல்ல அந்த நாடு யாரு? பாலஸ்தீனம் போட்ட பிச்சை உனக்கு அவன் கொடுத்தான். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, இந்த நரிக்கு இடம் கொடுத்தா கிடைக்க 2 ஆடு கேட்கணும்ட்டு. நீ உனக்கு இடம் கொடுத்தான், அது நீ இப்ப கிடைக்க 2 ஆடு கட்டுக்கிட்டு இருக்க. நீங்க அவன் நிலப்பரப்பு, அவன் பாவம் நாடற்றவராக இந்த மக்கள்னு தங்குறதுக்கு ஒரு இடத்த கொடுத்தான். அவனை உட்கார்ந்துக்கிட்டு நீ அவனை அடிச்சு ஓட விடுற. அவன் என் தாய் நிலத்தை கொடுறான்னு திருப்பி போராடுறான் பாருங்க தாலிபான் வீரன், அவனை பயங்கரவாதின்னு கட்டமைக்கிற. இதே தானே எங்களுக்கு நடந்தது ஈழத்துல. என் தாய் நிலத்தை நீ ஆக்கிரமிக்க கூடாதுன்னு நாங்க போராடும் போது என்னை டெரரிஸ்ட், என்னை தீவிரவாதின்ட்ட. அமெரிக்கா சொல்லிடுச்சுன்னா, இந்தியா ஆதரிச்சிருச்சுன்னா சரினாயிருமா? பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை என்னன்னு பேசுங்க, அப்புறம் பேசுவோம் மற்றது. 2 பேருக்கு என்ன பிரச்சனை?